boAtோட நெக்பேண்ட் லைனப்பில் ANC சப்போர்ட்டோட இன்னைக்கு இந்தியாவில் வந்து Rockerz 255 ANC வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெக்பேண்ட் எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த நெக்பேண்ட் வந்து நம்மகிட்ட இருக்க பிளாக் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ப்ளூ அண்ட் ரெட் கலரில் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு பர்டிகுலராக அந்த ரெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 கலர்ஸில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா boAtோட சைட் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லையுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட boAt Rockerz 255 ANC நெக்பேண்ட் இருக்கு. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த இயர்பட் டிசைன் இருக்கு. ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் 100 hour ப்ளே டைம் இருக்கிறதா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து boAtோட பிராண்டிங், ஸோ ரைட் சைடில் லைவ் தி சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. கூகுள் பாஸ்பேர் சப்போர்ட்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேப்பர் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 330 ANCல பார்த்த மாதிரியே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங் நம்மளால் பார்க்க முடியுது. பேக் சைடு வந்து ANC சப்போர்ட் இருக்குது, பீஸ்ட் மோடுமே இருக்குது, அண்ட் டுவல் EQ மோட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, டுவல் பேரிங் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி வீடியோ பாஸ் பண்ணி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற செக் பண்ணி பாருங்கள். 30mm டிரைவர்ஸ் கூட இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. MRP வந்து 6919 போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக புஷ் பண்ணி வந்து நம்ம இந்த பாக்ஸ் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பேக்கேஜிங். ஸோ அப்படியே வந்து டாப்பில் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து ஒரு QR கோட். இந்த நெக் பேண்டுக்கு வந்து ஆப் சப்போர்ட் இருக்குது. ஸோ boAtோட இயரபிள் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான QR கோடு கார்டு. அண்ட் தென் உள்ளே வந்து நெக் பேண்ட் இருக்குது. கேபிளோட லென்த் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ரவுண்டட் ரப்பர் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Type A to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ். தென் ஒரு குட்டி பெட்டியில் boAtோட ஸ்டிக்கர். இந்த நெக் பேண்டுக்கு boAtலேருந்து 1 year வாரண்டி தராங்க. அதுக்கான வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. boAt போர்ட்ஃபோலியோவில் இருக்க மற்ற ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம நெக் பேண்டுக்கு வரலாம். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிலிகான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக் பேண்ட் வந்து ரெகுலர் boAt நெக் பேண்ட் பார்க்குற ஃபீல் இருக்கும். உள்ளே வந்து மைனர் டிசைன் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ANCக்காக செப்பரேட் பட்டன் இருக்குது, வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், சென்டராக வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், அண்ட் சார்ஜிங் போர்ட்க்கு வந்து ஒரு ஃப்ளாப்மே இருக்குது. ஸோ டஸ்ட்டு தண்ணி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நமக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பேட்டரியோட கேசிங் அண்ட் இயர்பட்ஸ் வந்துன்னா இயர்பட்ஸோட டிசைன் வந்து ரெகுலர் boAt இயர்பட்ஸ் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ இயர்பட்ஸ்க்கு வந்து மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. மேக்னெட்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்டட் கேபிள் உள்ள அந்த டெக்ஸ்டர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த நெக் பேண்டோட மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து இதோட பேட்டரி பேக்கப் தான். 100 hour ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ANC ஆஃப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வால்யூமில் யூஸ் பண்ணும்போது அப் டு 60 hours வரைக்கும் பேட்டரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுவே வந்து நீங்கள் 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது அப் டு 100 hours வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே வந்து சப்போஸ் நீங்கள் ANC ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஹை வால்யூமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ மேக்ஸிமமாக வந்து ஒரு 40 hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் ANC ஆன் பண்ணி நீங்கள் 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது அப் டு 55 hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து நமக்கு அப் டு 24 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் பயங்கர சாலிடாக இருக்குது. பேக் டு பேக் நீங்கள் வந்து 2-3 மூவிஸ் பார்த்தாலுமே வந்து நமக்கு பேட்டரி பெரிய அளவுக்கு வந்து ட்ராப் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஆன் ஆவரேஜ் 5 to 6 hours யூஸ் பண்ணாலுமே வந்து மோர் தென் 1 week வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி பேக்கப்பில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி பேக்கப் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் சார்ஜிங் விஷயத்துக்கு வந்து லெஸ் தென் 1 hourலேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த நெக் பேண்டுக்கு வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தலாம். பட் பை டிஃபால்ட்டாக வந்து 2 EQ மோட்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ANC அப்படின்ற ஒரு டெடிகேட்டட் பட்டன் இருக்கும். இந்த பட்டன் வந்து நம்ம 2 times டேப் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஷியல் ஆடியோ மோட் வந்து எனேபிள் ஆகும். ஸ்பேஷியல் ஆடியோ மோடில் வந்து நமக்கு சரவுண்ட் சவுண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸ்பேஷியல் மோடில் வந்து நமக்கு பேஸ் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பூஸ்டடாக இருக்குது. பட் வோக்கல்ஸ் வந்து தனித்துவமாக தெரியுது. வோக்கல்ஸ் பயங்கரமாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ வந்து பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோவில் வந்து நீங்கள் ரெகுலர் மோடுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ANC மோட் வந்து டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். பட் ரெகுலர் மோட்னு நம்ம சொல்ல முடியாது. boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் அது. சிக்னேச்சர் மோடில் வந்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. 30mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC 2 கோடுக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. லவுட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இண்டோரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 50 to 70% வால்யூமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூமில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. பேஸோட குவாலிட்டி வந்து நல்லா ரிச் அண்ட் பஞ்சியாக இருக்குது. என்ஹான்ஸராக இருக்கக்கூடிய பேஸ் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பேஸ் லவர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஒரு சில நெக் பேண்டில் வந்து நமக்கு பேஸ் ரொம்ப பூஸ்டடாக இருக்கும். பட் மற்ற
ஃப்ரீக்வன்சி வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நான் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணல. அந்த செப்பரேஷனுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸுமே வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டில் பேஸோட குவாலிட்டியுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓவரால் ஆடியோ வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. காலிங் விஷயத்துக்கு வந்து ANC டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 மைக் சப்போர்ட் இருக்குது. பட் நீங்கள் கேஷுவலாக இன்டோர் அவுட்டோர் கால்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து பேசலாம். பேக்ரவுண்டில் ஃபேன் எதாவது ரன் ஆகிட்டு இருந்தாலுமே வந்து அந்த நாய்ஸ் வந்து ஓரளவு சப்ரெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. காலிங்க்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. ஸோ காலிங் சாம்பிளுமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து boAt Rockerz 255 ANCயோட இன்டர்னல் மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இண்டோர் என்வாயன்மெண்ட்டில் தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட ஆடியோ வந்து எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. அந்த ட்ரில்லிங் சத்தம்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த நாய்ஸ் வந்து எந்தளவுக்கு சப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோட ஆடியோ வந்து எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து நீங்கள் கால்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 வந்து பார் பண்ணியிருக்காங்க. பேரிங்கில் வந்து நான் எந்த இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. பேரிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது. அடிஷ்னலாக வந்து நமக்கு கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள் மெயில் ஐடி போட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதே மெயில் ஐடி வந்து வேறு ஏதாவது ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது. அண்ட் ஒரு ரூம்குள்ளே அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறப்போ வந்து வீடியோ ஆடியோ ப்ளேபேக் அதில் வந்து நான் லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே வந்து நம்ம ஈஸியாக கால்ஸுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கேமிங் விஷயத்துக்கு வந்து பீஸ்ட் மோட் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அப் டு 60 மில்லிசெகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் இன்டென்ஸாக ஒரு ஹார்ட் கோர் கேமர் அப்படின்றப்போ நமக்கு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து அந்த லேட்டன்சியே இல்லாமல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். பட் ஸ்டில் கேஷுவல் கேமிங் வந்து நம்ம பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இன்னொரு சூப்பரான விஷயமே வந்து நமக்கு இந்த நெக் பேண்டுக்கு வந்து ஆப் சப்போர்ட் இருக்குது. boAt ஹியரபிள் ஆப் டவுன்லோட் பண்ணி வந்து நம்ம ஆப்லேயுமே வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஆப் யூஐ வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா சவுண்டு டச்சு சிஸ்டம்னு இருக்கும். அந்த டச்சுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த பட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே பாஸ் பண்ணுறது, சிங்கிள் டேப் அண்ட் டபுள் டேப்புக்கும் அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து சிங்கிள் டேப் அண்ட் டபுள் டேப்புக்குமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சவுண்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ANC டிஃபால்ட் ஆம்பியன் 3 மோட்ஸுமே வந்து நம்ம ஆப்லேருந்து ஈஸியாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோவுமே வந்து நம்ம ஆப்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து போட்டோட அடாப்டிவ் EQ மோட் இருக்குது. அந்த செட்டப் EQ மோட்குள்ளே போய்ட்டு ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் EQ மோட்ஸ் வந்து கஸ்டமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா நம்ம சிஸ்டம்லேயுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப் சப்போர்ட் இருக்கிறதுமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா ரெகுலராக நம்ம boAt நெக் பேண்டில் பார்க்குற மாதிரி தான் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்டு. இந்த பக்கம் சிலிகான் இருக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்ம லாங் வியருக்குமே வந்து நமக்கு பெருசாக இஷ்யூஸ் இல்லை. அண்ட் ஃபிட்டு கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா இந்த இயர்பட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்பட் நார்மலாகவே வந்து நம்ம வியர் பண்ணியிருக்கப்போ அந்த பேசிவ் நாய்ஸ் வந்து ஓரளவு கேன்சல் பண்ணுது. பட் நீங்கள் வெளியில் அவுட்டோரில் ஏதாச்சும் பைக்கில் இல்லை சைக்கிளில் போகும்போது அந்த விண்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போய் பிளாக் பண்ணுற மாதிரி இல்லை. 330 ANCயில் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோமோ சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பட் அதை விட வந்து விண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது அவுட்டோரில். இயர்பட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இண்டோரில் நீங்கள் உட்காந்து மூவி பார்க்குறது, லாங் வியர் பண்ணுறது எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் வந்து பெருசாக இஷ்யூஸ் இல்லை. அண்ட் அடிஷ்னலாக வந்து IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டு ஓரளவு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்றப்போ அடிஷ்னல் A டிப்ஸ் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த A டிப்ஸ் வந்து ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்குன்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நெக் பேண்டோட இன்னொரு ஹைலைட்டிங்கான விஷயமே வந்து ANC சப்போர்ட் தான். அப் டு 32 dB வரைக்கும் ANC சப்போர்ட் பண்ணுறாங்க. நார்மலாக நீங்கள் இண்டோரில் ஏதாவது ஃபேனு ஏசிலாம் ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ANC மோட் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேனு ஏசி நாய்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. பக்கத்தில் யாராவது சத்தமாக பேசுகிறதோ நாய் எதாவது கத்துறது எல்லாமே வந்து அந்த நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ரீமியமான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீ ANC செக் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பிளாக்கேஜ் மட்டும் இருக்காது. பட் அந்த இன்டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ANC எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த நெக் பேண்டுக்கு வந்து மேக்னெட்டிக் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். அண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நெக் பேண்ட் சுவிட்ச் ஆன் ஆகி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ப்ரீவியஸாக நம்ம என்ன ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோனுக்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் ஆகிடுது. அண்ட் டுவல் பேரிங் சப்போர்ட்டுமே இருக்குது. 2 ஃபோன்ஸ்லையுமே வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது boAt ஹியரபிள்ஸ் ஆப் யூஸ் பண்ணும்போது
நமக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 2 டிவைசஸ்லேயுமே வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டிவைஸில் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், செகண்ட் ஃபோனில் வந்து நமக்கு கால் வருது அப்படின்றப்போ வந்து ஃபஸ்ட் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சாங் பாஸ் ஆகிடுது. அண்ட் செகண்ட் டிவைஸில் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணிக்கலாம். டுவல் பேரிங்மே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணும்போதுமே வந்து ஒரு நல்ல கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸ் விஷயத்துக்கு வந்துன்னா அந்த சென்டர் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து நம்ம ஆப் மூலமாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பீஸ்ட் மோட் வந்து எனபிள் ஆகும். வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன், அதே மாதிரி வந்து ANC மோட் இருக்குது. ANC மோட்லேயுமே வந்து நம்ம அடுத்தடுத்த வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி மோடு அந்த மாதிரி வந்து ANC மோடு வந்து சேஞ்ச் ஆகும். மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து 3 டைம் டேப் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகுது. வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் இல்லை ப்ரீவியஸ் சாங் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கண்ட்ரோல்ஸுமே வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனல் வேர்டிக்னு வந்தோன்னா இனிஷியலாக வந்து 1799 லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பேட்டரி பேக்கப் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. அண்டர் 2000 பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப ஒரு ஹை ப்ரியாரிட்டி, ANC சப்போர்ட்டும் இருக்கணும். நீங்கள் வந்து ரெகுலராக கால்ஸ் பேசிகிட்டு இருப்பீங்க அண்ட் பேஸ் பூஸ்டடாக ஒரு நெக் பேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த இயர்பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 255 ANC நெக் பேண்ட் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் சேனலில் வந்து மார்னிங்காக வந்து இந்த டீல் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் சேல் லைவ் ஆனதுக்கப்புறமாவே இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.